இந்த கதை போலீஸ் ரெக்கார்டில் இல்லை, நியூஸ்லேயும் வரல. ஆனால் அந்த இரவு வேலை பார்த்தவங்க இன்னுமே அதை பேசுகிறாங்க. ஒரு பெரிய நகரத்தில் பழைய பிரைவேட் பஸ் ஸ்டாண்டு. மிட் நைட்டுக்கு மேலே ஒரே ஒரு பஸ் தான் லாஸ்ட் ட்ரிப் போகும். டிரைவர் கண்டக்டர் தவிர ஒருத்தவர் மட்டும் பிளாட்ஃபார்மில் இருப்பார். அவர் தினமும் சேம் சீட்டில் தான் உட்காருவார். டிக்கெட் கேட்க மாட்டார், பேசவும் மாட்டார். பஸ் கிளம்பும் போது மட்டும் கண்ணாடியில் கண்டக்டரை பார்த்து தலையாட்டுவார். ஒரு நாள் கண்டக்டர் கவனிச்சான், டிக்கெட் புக்கில் அந்த சீட் நம்பர் ஏற்கனவே பஞ்ச் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஆனால் அந்த டிக்கெட்டை யாருக்குமே கொடுக்கல. டிரைவர் கேட்டாரு யார் அந்த ஆளுன்னு. ஸ்டாண்ட்ல வேலை பார்க்குற ஓல்டு கிளீனர்னு சொன்னாரு. தயவு செஞ்சு அந்த சீட்டுக்கு டிக்கெட் போடாதீங்க, அவன் பயணிக்க வரல, வீடு திரும்ப வர்றான்னு டிரைவர் சொன்னாரு. 10 வருஷம் முன்னாடி அதே பஸ் அதே சீட் லேட் நைட் ஆக்சிடென்ட். ஒரு பயணி ஸ்போர்ட்லயே டெத். பாடி எடுத்த பிறகு அந்த சீட்டை யாருமே யூஸ் பண்ணல. அந்த இரவு பஸ் ஃபுல் சீட் எல்லாம் ஒர்க். அந்த சீட் மட்டும் காலியா தான் இருந்தது. ஆனா பஸ்ஸோட மிரர் வழியா மட்டும் யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன். ஒரு ஸ்டாப் வந்ததும் அந்த ஆள் எழுந்தார். டோர் ஓபன். கண்டக்டர் திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. சீட் எம்டி. டிக்கெட் ஸ்டில் பஞ்ச். மறுநாள் டிபோர்ட் ஆபீஸ்ல ஓல்டு ஆக்சிடென்ட் ஃபைல ஓபன் பண்ணாங்க. டெத் பேசஞ்சர், நேம், ஏஜ், சீட் நம்பர் எல்லாமே நேற்றிரவு டிக்கெட்ல மேட்ச். அந்த பஸ் இன்னும் ஓடுது. சீட் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனா மிட் நைட் ட்ரிப்ல மட்டும் கண்டக்டர்கள் இன்னும் டிக்கெட் பஞ்ச் பண்றாங்க. ஏன்னா அவன் கடந்த 10 வருஷமா இன்னும் வீடு திரும்பிக்கிட்டு தான் இருக்கான்.